அனைவருக்கும் வணக்கம். இலங்கையை புரட்டி போட்ட மழை. இந்த மழை வெள்ளத்தால் கடந்த 2-3 நாட்களாக நம்முடைய நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், மரணங்கள், எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களில் வங்குகள் சாய்ந்திருக்கிறது, மலைகள் சாய்ந்திருக்கிறது. அதே நேரம் ரயில்வே பாதைகள் விலகி இருக்கிறது. இப்படி பல 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 சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இன்று 29ஆம் தேதி நவம்பர் மாதம் 8 மணி, இந்த 8 மணி வரையில் அனர்த்த முகாமைத்துவ மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 159 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த மழையினால் ஏற்பட்ட விபத்துக்களாலும் இயற்கை அனர்த்தங்களாலும். அதோடு கூட 203 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களை சேர்ந்த 2,34,503 குடும்பங்களை சேர்ந்த 8,33,985 பேர் இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 2 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள், 2,34,000 குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மொத்த நபர்களாக பார்த்தால் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் இதனால் இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 3,419 குடும்பங்களை சேர்ந்த 1,22,000 பேர் தற்பொழுது 919 தங்குமிடங்களிலே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு வராங்க. இது ஒரு இயற்கை அனர்த்தம். இதுல நம்ம யாரையுமே குறை கூற முடியாது. ஆனா ஒரு சிலர் அரசாங்கத்தையும் குறை கூறிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதையும் வைத்து அரசியல் பேசுறதையும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நண்பர்களே, உறவுகளே, இது ஒரு இயற்கை அனர்த்தம். அதே நேரம் நம்ம எந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இந்த இயற்கை அனர்த்தத்தால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையினால மக்கள் நம்மளால என்ன உதவிக்க முடியும், நம்மளால் பிறருக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற நமக்கெல்லாம் இந்த நெட்வொர்க்கு எத்தனையோ பேர், குறிப்பாக சொல்ல போனால் மத்திய கிழக்கு நாடுகளிலே இருக்கின்ற எத்தனையோ உறவுகள் தன்னுடைய நாட்டில் இருக்கும் உறவுகளுடன், நண்பர்களுடன் அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன ஆச்சு, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறத முகநூல் வழியாக, டிக்டாக் வழியாக, சமூக வலைத்தளங்களை எல்லாத்தையும் பார்த்தாக்க அவங்க எப்படி தொடர்பு கொள்வது. அவங்க ஒரு போஸ்ட்டை போடுறாங்க, ஒரு பதிவை போடுறாங்க, இந்த ஏரியாவில் நெட்வொர்க் வேலை செய்தா, இந்த ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனாலும் நண்பர்களே, இலங்கை நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டயலாக் இருக்கு, மொபிட்டல் இருக்கு, அச்சு இருக்கு, ஏர்டெல் இருக்கு, இன்னும் ஒரு 2-3 எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஆனால் அநேகமாக இலங்கை தீவிலே மக்கள் பாவிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு நெட்வொர்க்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க டயலாக். ஏன்னா இந்த டயலாக் எல்லா இடத்துலையுமே நெட்வொர்க் சரியாக கிடைக்கும். ஸோ இதை மக்கள் ரொம்பவுமே யூஸ் பண்ணதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஒரு முக்கியமான தருணத்தில் நம்மளுடைய உறவுகளுக்கு பேசணும். இந்த முக்கியமான தருணத்தில் இந்த கம்பெனிகள், இந்த நிறுவனங்கள் நம்மளை கைவிட்டுட்டாங்க. இவங்களுடைய சேவையை சரியாக செய்யலை. இப்படி ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்ற நேரத்தில் இவர்கள் சரியான ஒரு நெட்வொர்க்கு அல்லது இவர்களுடைய பணியை சரியாக செய்திருந்தால், இவர்களுடைய தரத்தை சரியாக கொடுத்திருந்தால் எல்லா இடத்துக்கும் பிரச்சனை வரும். இயற்கை அனர்த்தம் வந்தாலும் இந்த டயலாக் கம்பெனிக்கும் பிரச்சனை வரும், மொபிட்டல் கம்பெனிக்கும் பிரச்சனை வரும், அச்சு கம்பெனிக்கும் பிரச்சனைகள் வரும். ஆனால் அதை அவர்கள் எவ்வளவு சீக்கிரம் அதற்கான பேக்கப், அதுக்கான எமர்ஜென்சி பிளான் அவங்க என்ன வச்சிருக்கணும். இப்போ நம்ம வீட்டிலங்கிறப்ப நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு கரண்ட் வரலன்னு சொன்னால் ஒரு மெழுகுத்திரி வச்சுருப்போம், கரண்ட் போயிடுச்சின்னு சொன்னால். அதே நேரம் அந்த கரண்ட் இன்னைக்கு வராது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்றாக ஏதோ ஒரு சார்ஜர் லைட்டர் வாங்கி வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம ஒரு சாதாரண குடும்பத்தில் செய்கிறப்போ ஒரு முழு இலங்கை தீவுக்குமே ஒரு நெட்வொர்க்கை கொடுக்குறாங்க, இலங்கை மக்கள் முழுவருக்கும். ஸோ இப்படி ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டால் அதற்கான அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத இதுவரைக்கும் அவங்க செஞ்சு வைக்காமல் இருக்கிறாங்க. இந்த நெட்வொர்க்கெல்லாம் நினச்சா நமக்கு கேவலமாக இருக்குது, எவ்வளோ கோபம் வருது. ஸோ நண்பர்களே, இது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கணும். இந்த டயலாக் கம்பெனி எப்போ எல்லாரும் தலையில் வச்சு தூக்கி கொண்டாடும். நான் வரைக்குமே டயலாக் சிம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்படி இருக்கிறப்போ கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாவட்டங்களில் இந்த
மொபிட்டல் சிம் வேலை செய்யுது. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் கால் வெளிநாடுகளில் இருந்தோ இல்லை உள்நாடுகளில் இருந்தோ மொபிட்டல் கால் எடுத்தாலே சரியாக போக மாட்டேங்குது. இப்போ என் வீட்டுக்கு நான் கால் எடுத்தால் வேற யாரோ பேசுகிறாங்க. அதை புரிஞ்சிக்கவே முடியலை. ஸோ நண்பர்களே, இது நமக்கு ஒரு முக்கியமான பாடம். அதே நேரம் இந்த விஷயத்தில் அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா இது இயற்கை அனர்த்தம். ஆனால் இந்த டயலாக் கம்பெனிக்காரங்களை அவங்க கைவிட்டுட்டாங்க, முழுமையாக கைவிட்டுட்டாங்க. ஸோ இதற்கு நம்ம அடுத்த கட்டமாக மாற்று என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதே நேரம் இலங்கையில் எத்தனையோ குடும்பங்கள் நம்மளால் சொல்ல முடியலை, அந்த அளவுக்கு பெரும் பெரும் துயர சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கு. வீடுகள் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிருக்கு. மலைகள் சரிந்து அப்படியே அந்த வீடுகளை மூடி அது அப்படியே போயிருக்கு. ஒரே குடும்பத்தில் எத்தனையோ உறவினர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்படி காணாமல் போய் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்காகவும் நம்ம ப்ரே பண்ணுவோம். கடவுள் ஒருத்தர், அவர் நினைச்சா தான் இந்த இயற்கை சீற்றத்தை, இயற்கை அனர்த்தத்தை கட்டுப்படுத்த முடியும். ஸோ கட்டாயமாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். இனிவரும் காலங்கள்லையும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாருக்குமே ஒரு லெசன், எல்லாருக்குமே ஒரு பாடம். ஸோ அடுத்து இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நம்ம தொடர்பு தான் தொடர்பாடல் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நினச்சி எத்தனையோ பேர் அழுதுட்டு இருக்கிறாங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த குடும்ப உறவுகள்கிட்ட பேச முடியலை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒரு நிலை இன்னொருக்கா ஏற்பட்டால் அடுத்து அதற்கான மாற்று வேலை என்ன செய்வாங்க அப்படிங்கிறத அந்த கம்பெனிகள் சிந்திக்கணும். அதே நேரம் நமக்கு எந்தெந்த கம்பெனிகள் கை கொடுத்துச்சு, இப்போ குறிப்பாக மொபிட்டல் ஒரு அளவுக்கு வேலை செஞ்சு அப்படின்னா இவங்க இதோட தரத்தை கூட்டணும். என்னன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இலங்கை முழுக்க நெட்வொர்க் வர மாதிரி, இந்த டேட்டா வேலை செய்கிற மாதிரி, சிக்னல் கிடைக்கிற மாதிரி இவங்க இதுக்கான ஒரு வேலைகளை முன்னெடுத்துக்கிட்டு வரணும். ஆனால் இந்த டயலாக் கம்பெனியை எனக்கு நினச்சா சரியான கோபம் வருதுங்க. உண்மையாலும் அவ்வளோ ஒரு கோபம். எல்லாமே நல்லதாக நடக்கணும். எத்தனையோ உறவுகள் காணாமல் போயிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் மீட்கப்பட வேண்டும். உயிரிழந்த உறவுகள், அவர்களுடைய குடும்பங்களுக்கு நம்ம அவங்களுக்காக பிரார்த்திப்போம், அந்த குடும்பங்களுக்காக பிரார்த்திப்போம். அயலவர்கள் பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு ஏதாவது முடிஞ்சதை செய்யுங்க. அதே மாதிரி என்னால் முடிந்ததை நானும் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.